Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். வெல்கம் யூ ஆல். இப்போ நீங்க கவுன்சிலிங் செஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. இந்த கவுன்சிலிங் செஷன்ல நீங்க என்னென்னலாம் ஒரு விஷயம் முக்கியமா நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள எப்படி நான் கரெக்டான காலேஜை சூஸ் பண்ண முடியுமா? எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அங்க ஒரு டிஸ்ப்ளே போர்டு இருக்கும். இந்த டிஸ்ப்ளே போர்டுல கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட் ஒரு பக்கமும், இன்னொரு காலம்ல ஓசி, பிசி, பிசி முஸ்லிம்ஸ் அண்ட் தென் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஒவ்வொரு கேட்டகரிக்குமான ஒவ்வொரு காலேஜ்லேயும் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சீட் எடுக்க எடுக்க அங்கே அந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் சீட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன காலேஜில் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதில் பெஸ்ட் காலேஜாக சூஸ் பண்ணுமே சார்னு உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஒன்றும் இல்லை, வெரி ஓல்டு காலேஜஸில் வந்து நல்ல காலேஜஸ் தான், நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் ஆரம்பித்த காலேஜஸை தாண்டி நீங்கள் ஓல்டன் டேஸ்லேயே ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் பிஃபோர்லேயே வந்து இந்த காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதை யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்குமே, நான் அழைச்சிட்டு போகலாமா சார்? தாராளமாக அழைச்சிட்டு போகலாம். ஒரு கேண்டிடேட் மட்டும் அலௌடு. ஸோ பேரண்ட்டோ இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நாலேஜ், அந்த விஷயத்தில் நாலேஜ் இருக்கவங்கள ஒருத்தவங்கள நீங்கள் அழைச்சிட்டு போங்க. அண்ட் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொரோனா அவுட் பிரேக் இருக்கிறதுனால பி கேர்ஃபுல். இப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து அங்கே கொரோனா டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. டெஸ்ட்டோட ரிசல்ட் எப்போ தருவாங்க? நாளைக்கு அல்ல அடுத்த நாள் தான். ஸோ அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து, அன்னைக்கு ரிசல்ட் வராது, அதுக்கு அடுத்த நாள் தான் வரப்போகுது. அன்னைக்கு நீங்கள் வந்து அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகிடக்கூடாதுல்ல. தட்ஸ் வை ஃபேஸ் மாஸ்க் ஆஸ் வெல் அஸ் க்ளவுஸ், இல்லை க்ளவுஸ் இல்லை அப்படின்னா சானிடைசர் எடுத்துங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபைல் மேலேயோ, பெஞ்ச் மேலேயோ, டேபிள் மேலேயோ நீங்கள் கை வைக்கும் போது பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வச்சுட்டு ஃபேஸில் இந்த ஃபிங்கர்ஸையும் கொண்டு போகாமல் சானிடைசர் போட்டு இது பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி கொரோனா அவுட் பிரேக்கும் இல்லாமல் நீட்டாக வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஃபைலில் லீஃப் வந்து இருக்கும் இல்லையா, அது பாலித்தீன் லீஃபாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஸோ அதில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் வரிசையாக நோட் பண்ணி உள்ளர இது பண்ணி பேக் பண்ணி பக்காவாக வச்சுங்க. ஸோ அந்த ஃபைலையும் ஒரு பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டுங்க. மழை பெஞ்சுது, நனைஞ்சுதுன்னு சொல்லி நம்ம வந்து அங்கே லாஸ்ட் டைமில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு டென்ஸ்டாக ஆகக்கூடாது. ஸோ பி கூலாக நம்ம அட்டன் பண்ணோம். அதனால் இதை பக்காவாக பேக் பண்ணிங்க. இன்னொரு விஷயம், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது செக்லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது இப்போன்னு இல்லை, நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிறத ஃபைலோட ஃப்ரண்ட் பேஜில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கணும். எந்த பேஜில் எந்த லீஃபில் வந்து நம்ம இந்த ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அந்த டயத்தில் நீங்கள் அங்கே போய் கேட்கும் போது டக்குன்னு எடுத்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிட்டு நம்ம வெளில வந்துடலாம் இல்லையா? ஸோ இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் சீக்கிரமாக முடிச்சுட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணீங்க. இந்த செக்லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சிம்பிள். நீங்கள் ஃபைலோட ஃப்ரண்ட்டு இதுலேயே ஃபஸ்ட் லீஃபில் இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக எழுதிருங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து டிக், இன்னொன்று வந்து கிராஸ் மார்க். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டிக் அடிங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிக் அடிச்சுக்கிறீங்க. ஸோ அண்ட் 10th மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து எல்லார்ட்டையுமே இருக்கும். அண்ட் 12th இருக்கும். 11th மார்க் ஷீட் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ 3 இயர்ஸ் பிஃபோர் பண்ணவங்களுக்குலாம் 11th மார்க் ஷீட் இருக்காது. இப்போ இல்லைன்னா இன்ட்டு மார்க் பண்ணிங்க. ஸோ அங்கே கேட்கும் போது நீங்கள் டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக. அண்ட் ஆல்சோ இப்போ டிசி கேட்பாங்க. 12th முடித்தோடனே எல்லாருக்கும் வந்து டிசி கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். சில பேர் காலேஜில் படிச்சுட்டு அங்கேருந்து ரிப்பீட்டர்ஸாக இருந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம்னா, போனோஃபைட் சர்டிஃபிகேட் அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் வாங்கியிருப்பீங்க, நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அப்போ அதுக்கான இதை வந்து நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க. அண்ட் தென் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி. ஸோ எத்தனை 6 to 12 வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ப்ரூஃப், நேட்டிவிட்டிக்காக எந்த ஏரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் நீங்கள். அந்த சர்டிஃபிகேட்டோட இருந்ததுன்னா டிக் அடிச்சு வச்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எசென்ஷியல், அதுவும் உங்கள்கிட்ட இருக்கும், டிக் அடிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். உங்கள் வீட்டில் யாருமே படிக்கலை, அதாவது அம்மா அப்பா படிக்கலை, உங்களோட குழந்தைங்க
ஃபஸ்ட்டு அண்ணன் இருக்கான், அண்ணன் வந்து படிக்கல, அப்படிங்க கிராஜுவேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருந்து அதை வந்து நீங்கள் எனாக்ட் பண்ணிக்கணும். அண்டு இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ நான் வந்து ஃபீ எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணுறேன், ஸோ இந்த 25,000 டியூஷன் ஃபீ கட்டாமல் இது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபீ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் உங்கள் அப்பாவோடது. ஸோ அது வந்து எசென்ஷியல். அண்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் அதர் போர்ட்ஸ், ஸ்டேட் போர்டு இல்லாமல் சிபிஎஸ்சியோ இல்லை அதர் போர்ட்ஸ்லேருந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அப்போ நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா டிக் அடிச்சிங்க. ஸோ பேரண்ட் சர்டிஃபிகேட், எய்தர் மதர் ஆர் ஃபாதர் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், ரொம்ப குழப்பிக்க வேணாம். அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, அதெல்லாம் இல்லைன்னா டிசி அல்லது கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று, அப்படி இல்லைன்னா நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஓகேவா, அதில் ஒரு சர்டிஃபிகேட். அண்ட் தென் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எசென்ஷியல். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, ரேஷன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க, இருந்தோன்னு டிக் பண்ணிங்க. ஸோ இப்படி நீங்கள் செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். லீஃப் 1 லீஃப் 2ல் வரிசையாக நீங்கள் இந்த மாதிரி 15 இதுவையும் வந்து 15 லீஃபில் உங்கள் ஃபைலில் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க. கேட்கும் போது டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க. ஹோப்ஃபுல்லி இந்த கவுன்சிலிங் வந்து நல்லபடியாக நடந்து நீங்கள் நல்ல காலேஜஸ் வந்து ஆப்ட் பண்ணணும், ஆப்ஷனில் நல்லா சூஸ் பண்ணணும், வெற்றிகரமாக நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. See you in next video.